கம்பெனியை பொறுத்தவரையிலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கில் நல்ல ஒரு ஐடியாஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேம் டெவலப்மெண்ட் எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேம் டெவலப்மெண்ட்டை பொறுத்தவரையில் என்னென்னா ஒரு ஊப்ஸ் கான்செப்டில் கிளியரான ஒரு ஐடியாஸ் இருக்கணும். ஒரு ஜாவாவில் எப்படி ஊப்ஸ் கான்செப்ட் எழுதணும், அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் கோடிங் தான். இதில் எந்த கோடும் வந்து நம்ம ஃபுல்லாலாம் ஹார்ட் கோட்லாம் பண்ணுறதில்ல. எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் கோடிங் தான். ஆனால் என்ன அப்படின்னா, என்ன கோடு எடுத்து உள்ளே ஆட் பண்ணால் அது எப்படி ஃபங்க்ஷனல் ஆகும், எங்கே ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகுது, மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத அதை புரிஞ்சு பண்ணணும். ஸோ அதை விட்டுட்டு சில ஸ்டூடெண்ட்லாம் பண்ணுறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நானே லாஸ்ட் 6 மந்த்தில் நிறைய ஸ்டூடெண்ட் இன்டென்ட்டில் நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டென்ட்டுக்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, that people are coming working here, பட் ஆனால் அப்படின்னு சொல்லி நம்ம இன்வைட் பண்ணுனா அவங்க என்னன்னு பார்த்தா நம்மகிட்ட தான் வேலை வாங்குறாங்கள அளவு யாருமே வந்து என்ன அப்படின்னா ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் யாருமே இல்லை. ஸோ அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம். ஏன்னா இன்டென்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் நாளைக்கு நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக் ஐடியா எப்படி இருக்கும், ஒரு கம்பெனியோட என்வரான்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டென்ட்டை வந்து தயவு செஞ்சு இன்டென்ட்டு ஆர் உங்களுடைய ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, வாட் யூ லேர்ன், நீங்கள் என்ன லேர்ன் பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து ஒரு டைம் பேசிக்காக அப்ளை பண்ணி பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த இம்ப்ளான் ட்ரைனிங்கும் இன்டர்ன்ஷிப்பும். ஸோ அதில் வந்துட்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணாதீங்கன்னா, ஜஸ்ட் என்கிட்ட நிறையா ஸ்டூடெண்ட் கேட்குறதா, ஜஸ்ட்டு பே பண்ணால் ப்ராஜெக்டை கொடுங்க, பே பண்ணால் ப்ராஜெக்ட் கொடுங்கன்னு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் படிக்கக்கூடிய டிகிரிக்கே அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் அப்படி ஏதாவது ஒன்று பண்ணால் கூட அட்லீஸ்ட் ஒரு 20% ஒரு 30% மினிமம் ஆகுது அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கங்க. இல்லை அப்படின்னா வெளியே வந்துட்டு என்ன சொல்லக்கூடாது அப்படின்னா, எனக்கு வேலை கிடைக்கல, நான் படித்தேன், எனக்கு வேலை கிடைக்கலன்னா, இங்கே படித்தவங்களுக்கெல்லாம் யாருக்கும் வேலை இல்லை. நீங்கள் புரிஞ்சு செய்யக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும்தான் ஒர்க்கு. ஸோ எங்களுடைய இன்டர்ன்ஷிப் அண்ட் இம்ப்ளான் ட்ரைனிங் ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டென்ட் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்குன்னு ஒரு ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு மினிமம் ஒரு வெப்சைட்டாவது உங்களுடைய இதில் வந்து இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு ப்ரீ வெப் ஹோஸ்டிங்லையாவது நீங்கள் ஹோஸ்ட் பண்ணணும். ஒரு சிம்பிளாக ஒரு வெப் ஹோஸ்டிங் எப்படி பண்ணுறது, ஒரு டொமைன் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, தென் வந்து எப்படி ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணுறது, பைத்தான் பற்றின பேசிக் ஐடியா, ஆர் ப்ரோக்ராமிங்கோட பேசிக் ஐடியா, மெஷின் லேர்னிங்கோட பேசிக் ஐடியா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட பேசிக் ஐடியா, தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் கூடிய எல்லா ஃபீல்டை பற்றின பேசிக் ஐடியாஸ், தென் அது பேஸ் பண்ண ஒரு சின்னதாக ஒரு ப்ராஜெக்ட். நான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ நான் அனுப்புவேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட் பண்ண ஆப்பு அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ப்ளே ஸ்டோரோட லிங்கோட எல்லாமே இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக பண்ணாலும் அது ஏதாச்சும் ஒரு ரிலையபிளாக யூஸபிளாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப்சைட் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்களே ஒரு யோசிச்சு பாருங்கள், எதுக்காக இந்த ப்ரோக்ராமிங் படிக்கிறோம், வெறும் புக்கில் இருக்கிறதுக்காகவா இந்த ப்ரோக்ராமிங் படிக்கிறோம்? ஸோ நிச்சயமாக அது கிடையாது. ஒரு ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஹோல்சேல் கடை இருக்குது அப்படின்னா, அந்த ஹோல்சேல் கடைக்கு ஒரு மொபைல் அப்ளிகேஷனும் ஒரு வெப் அப்ளிகேஷனும் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோல்சேலோட மேனுவல் ஒர்க்கை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் அது பண்ணுறோம். அதே வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய எம்என்சி கம்பெனியில் வெளி கண்ட்ரிக்கு இதே ஒர்க்கை வந்து அங்கே எடுத்து பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எம்என்சியில் ஒர்க்கு. அதே இதை வந்து நம்ம லோக்கலில் எடுத்து ஒரு சின்ன கம்பெனிக்கு ஒரு சின்னதான ஒரு ரெக்குவயர்மெண்ட்டை எடுத்து நீங்களே ஒரு ஓப்பன் சோர்ஸை படித்து ஒரு பிஹெச்பி ஸ்கிரிப்டை படித்து, பிஹெச்பியும் ஃப்ரண்ட்டு பேக்கு சர்வர் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கனெக்ட் பண்ணி எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நீங்களே ஒரு சின்னதாக ஒரு அப்ளிகேஷன் பண்ணிங்கனாலே போதும். அதை அப்படியே மொபைல் ஆப்பாகவும் அல்லது ஃப்ரண்ட் எண்டில் மொபைலில் ரியாக்டோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஆண்ட்ராய்டுக்கோ ஐஓஎஸ்க்கோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய இது பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கஷ்டப்படுறதுலாம் அங்கே ஒன்றும் இல்லைங்க. ப்ரோக்ராம் பேசிக் ஐடியாஸ், ஊப்ஸ் கான்செப்டோட ரொம்ப ரொம்ப முக்கியம். ஊப்ஸ் கான்செப்ட் ரொம்ப கிளியராக ஃபண்டமெண்டலை வந்து நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு, ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் கூட அப்படியே இருக்குது. நீங்கள் எந்த ப்ராஜெக்ட்ஸ் எடுத்திங்கனாலும் இன்றைக்கி கூகுளில் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த நிறைய பார்த்தீங்கன்னா எல்லாமே கூகுள்லேயே இருக்குது. நீங்கள் எடுத்து அப்படியே கஸ்டமைசேஷன் பண்ணி ஒரு பேசிக்காக இன்ஜினியரிங் படிக்கிறோம். ஸோ அதை வச்சுட்டு ஏதாச்சும் ஒரு பேசிக்காக சின்னதான ஒரு விஷயம் எக்ஸிஸ்டிங்காக இருந்தாலும் பரவாயில்ல,
ஒரு சின்னதாக ஒரு விஷயத்தை வந்து டெவலப் பண்ணுங்கள். இந்த செமஸ்டர் ஹாலிடேஸை வந்து நல்லா யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ எங்களுடைய கம்பெனியோட அட்ரஸ் டீட்டெயில் எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் இதில் ஷேர் பண்ணுவேன். ஸோ யாருக்காச்சும் வில்லிங்னஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, ஸோ ரியலாக நான் இன்வைட் பண்ணுறது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு இப்போது நார்மலாக ஒரு 10 கேம்ஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் நியர்லி. இன்னொரு 40 கேமுக்கு பக்கமாக இருக்கக்கூடியதெல்லாம் ரிலீஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா ஒர்க் பண்ணிவிட்டு நீங்களும் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த உலகத்தில் எதுவுமே ஃப்ரீயாக கிடைச்சாலும் அதுக்கு மரியாதையும் இருக்காது. ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் சார்ஜஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வரக்கூடிய ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு மினிமம் சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் என்னோட யூசேஜாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பே பண்ணுறத நீங்கள் வந்து என்ன பண்ணிக்குவீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பேக்காக வந்துடும். எப்படி ரிட்டர்ன் பேக்காக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள்கிட்ட கோர்ஸ் படிச்சிங்கனாலும் சரி, இதை படிச்சிங்கனாலும் சரி, ஒரு பிஸ்னஸோட என்டையர் ஆர்கிடெக்சரை வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அப் டு கிளைண்ட் ரெக்குவயர்மெண்ட்லேருந்து அப் டு ப்ராஜெக்ட் டெலிவரியிலேருந்து அவங்ககிட்ட அமௌண்ட்டை கோட் பண்ணி வாங்குற வரைக்கும் ஐ வில் டீச் யூ. ஸோ அந்த விஷயங்கள் நான் உங்களுக்கு என்டையராக நான் சொல்லிக் கொடுத்துருவேன். ஸோ அதனுடைய ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ மெயினாக வந்து இன்டர்ன்ஷிப் பொறுத்தவரை வரும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, லேப்டாப் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ வந்து ஒர்க் பண்ணுங்கள். இங்கே ஒரு 2 hours ட்ரைனிங் இருக்குன்னா 2 hours அட்டன் பண்ணுங்கள். மீதி இருக்கக்கூடிய ஹவர்ஸை வந்து வீட்டில் போயிட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்காரணத்தை கொண்டும் இந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து சும்மா ஜஸ்ட்டு பே பண்ணி வாங்கி வைக்காதீங்க. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் அதை பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த டிகிரியே படிக்காமையே இருந்திருக்கலாம். ஸோ ரெண்டும் ஒன்று தான், அதுக்கு மீனிங்கே எல்லாம் போயிடும். ஏன்னா நாங்களும் நிறையா பார்க்குறோம். ஒரு பக்கம் என்னென்னா வேலை இல்லைன்னு சொல்லி ஒரு குரூப் சொல்லிட்டு தெரியுது. இன்னொரு பக்கம் என்னடானா ஒரு குரூப் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேங்க நல்ல ஆளே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. இப்போ நான் எப்போல்லாம் கார்ப்பரேட் ட்ரைனிங் போகிறேனோ அங்கே இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எம்டி எல்லாம் மீட் பண்ணும்போதோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஹெட் எல்லாம் மீட் பண்ணும்போது அவங்களுடைய வருத்தம் எல்லாம் அதுவாக இருக்குது. ஸோ ப்ராப்ளம் வந்து ரொம்ப சிம்பிள். இன்ஜினியரிங்கை வந்து தயவு செஞ்சு வெறும் அந்த ஃபாரின் ஆத்தர் புக்கில் வந்து இன்ஜினியரிங்லாம் கிடையாது. ஸோ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க, என்ன படிக்கிறீங்களோ அதை வந்து லைவ்லையோ உங்களுடைய லைஃப்லேயோ ரியல் லைஃப்லேயோ இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு கேம் மாதிரி, ஒரு சின்னதாக ஒரு வெப்சைட் மாதிரி, சின்னதாக ஒரு மொபைல் ஆப் மாதிரி, ஒரு சின்னதாக ஒரு டேட்டா ஒரு அனாலிட்டிக்ஸ் மாதிரி, ஒரு அக்ரிகல்ச்சர் மாதிரினா அனாலிட்டிக்ஸ் மாதிரி, ஒரு ஏஐனா ஒரு சேட் பாட் மாதிரி சின்னதாக ஒரு விஷயத்தை நீங்களாக பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து ரியலாக லேர்னிங் கொடுக்கும். ஏன்னா ரியல் லேர்னிங்கிற இதில் வந்துட்டு என்னென்னா, தயவு செஞ்சு வந்து ஜஸ்ட்டு வந்து ஏதோ பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான கடமையாக பண்ணாதீங்க. கடமையாக பண்ணிங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் வந்து உங்களுக்கு பின்னாடி இருக்கும். ஸோ இப்போ ஒன்றும் தெரியாது, பின்னாடி இருக்கும். அதனால் கைண்ட்லி ஐ ரெக்வெஸ்ட் ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், ஸோ இந்த ஆடியோ கேட்குறது என்னுடைய ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், அல்லது என்னுடைய ஸ்டாஃப் மெம்பர்ஸாக இருக்கலாம், அவங்களா இருக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா என்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஆர் பிஸ்னஸ் பீப்புள்ஸ் இருக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய எனக்கு டீச் பண்ண டீச்சர்ஸ் இருக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் பொதுவான ஒரே விஷயந்தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மொத்தம் 2 கம்பெனிஸை நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்று டெவலப்மெண்ட் கம்பெனி வித் வெப் ஹோஸ்டிங்கோட, தென் அது இல்லாமல் ஒரு ட்ரைனிங் கம்பெனி. ஸோ எங்ககிட்டையும் சில ரெக்குவயர்மெண்ட்லாம் இருக்குது. பட் ஆனால் அந்த ரெக்குவயர்மெண்ட்டை வந்து ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற மாதிரி டெவலப்பர்ஸ் எங்களுக்கு கிடைச்சாங்களான்னு கேட்டாங்கன்னா நோ, இல்லை. ஸோ பேசிக்காகவே இன்னைக்கு பெரிய ஒரு ட்ராபேக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் என்னென்னா, ஐ கைண்ட்லி ரெக்வெஸ்ட், நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். லேப்டாப் ஓப்பன் பண்ணுங்கள், கூகுளில் ப்ரௌஸ் பண்ணுங்கள், சர்ச் பண்ணுங்கள், எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியா வச்சுட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணலாம். நீங்கள் எங்கிட்ட வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருவேன்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஃபுல்லாலாம் இது சொல்லித்தர முடியாது. நான் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் டீச் பண்ணிட முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள், எனக்கு தெரிஞ்ச சில ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு நான் கன்வே பண்ணுவேன். அந்த ஐடியாஸை எடுத்து போட்டு நீங்கள் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி நீங்கள் ஒரு விஷயத்தை உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய சாமர்த்தியம், அதுதான் தேவை. ஸோ நான் வந்து ஃபுல்லாக வந்து உங்களை வந்து ஒரு மாஸ்டராக்கி வெளியே அனுப்பிச்சிருவேன்லாம் நான்லாம் அப்படியெல்லாம் சொல்லலை. ஸோ இட்ஸ் நாட் லைக் தட். என்னென்னா ஐ கவன் வித் ஐடியாஸ். ஸோ எப்படி பண்ணுறதுங்க ரியலாக ஒன்று பண்ணி காமிப்பேன். ஒரு ஆப் எப்படி ப்ளே ஸ்டோர் லான்ச் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுப்பேன், ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணி எப்படி சொல்லி தருவேன், எப்படி ஒரு கம்பெனி ரன் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக வாங்க. ஸோ உங்களுடைய செமஸ்டர் ஹாலிடேஸை சம்வாட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி யாருக்காச்சும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு போங்க. நீங்களே ஒரு சின்னதாக ஒரு வெப் அப்ளிகேஷன் பண்ணி லைவில் ஹோஸ்டிங் பண்ணிவிட்டு கொண்டு போங்க. ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா ஒரு ஆப் தூக்கி ப்ளே ஸ்டோரில் போட்டுட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. நான் அதுக்கு முன்னாடி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதெல்லாம் சும்மா
அதே மாதிரி சின்னதாக நீங்களே ஒரு விஷயங்களை எடுத்து பண்ணி பாருங்க. ஸோ இப்போ 4th இயர் முடிச்சு சில பேர் இது இருப்பீங்க, பல பேர் பிளேஸ் ஆகிருப்பீங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஆல் த பெஸ்ட். ஸோ எனி ஹெல்ப், ஸோ இந்த ஆடியோவுக்கு கீழே என்னுடைய நம்பர் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா நார்மலாக சென்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ.